வணக்கம். நம்ம இன்னைக்கு நற்றினில 225வது பாடல், கபிலருடைய பாடல், குறிஞ்சி திணை. நேச்சுரலி ரொம்ப அழகான ஒரு குறிஞ்சி காட்சியை இந்த பாட்டுல அவர் காட்டுறாரு. கூடவே ஒரு உணர்வு. நம்ம நாம என்ன நாமளாவா கேட்டோம், அவனாதானே வந்தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு கூற்று. இது தலைவி கூற்றாகவும் வச்சுக்கலாம், பறத்தை கூற்றாகவும் வச்சுக்கலாம் அப்படின்னு உரை இருக்கு. ஆனால் எனக்கு என்னவோ இது பறத்தை கூற்றாக இருந்தால் பொருத்தமா இருக்கும் அப்படின்னு தோணுது. முருகு உரள் முன்பொடு கடும் சினம் செருக்கி பொருத யானை வெண்கோடு கடுப்ப வாழை ஈன்ற வையேந்து கொழுமுகை மெல் இயல் மகளிர் ஓதி அன்ன பூவோடு துயல் வரும் மால்வரை நாடனை இறந்தோர் உளர்கொல் தோழி திருந்து இழை தொய்யில் வனமுலை வரி வனப்பு இழப்ப பயந்து எழு பருவரல் தீர நயந்தோர்க்கு உதவா நாரில் மார்பு. நாரில் மார்பு, அன்பில்லாத மார்பு. இப்ப அதாவது அவனாகதான் அன்பு செய்தான். இப்பொழுது அவனே அந்த அன்பை மறுப்பவனாகவோ அல்லது அந்த அன்பை காட்டாதவனாகவோ இருக்கிறான். அவன் பல பேரிட போகக்கூடிய இயல்புடையவன். எப்படி நம்ம சிலப்பதிகாரத்துல பார்த்தோம் இல்லையா? புகார் நகரத்துல மறுகுடன் திரிதரு தென்றல் கோவலனை போல மறுகுடன் திரிதரு தென்றல் அப்படின்னு ஒரு வரி வரும். சாலைகள்லாம் அப்படியே சுத்திட்டு இருக்கிற இளம் காற்று இளம் தென்றலை போல கோவலனும் இருந்தான் அப்படிங்கிற மாதிரி. அது போல பல பெண்களோடு போகக்கூடிய இயல்புடையவன். அதனால இது பரத்தையர் குற்றுன்னு வச்சாலும் அது சரிதான், தலைவியினுடைய குற்றுன்னு வச்சாலும் இந்த பாட்டு சரிதான். நாமளாவா போய் இறந்து நின்றோம் அவனிடம், அவனாதானே அன்பு செய்தான். அப்ப இப்ப அன்பு செய்து அந்த அன்பை காட்டிட்டான். என்னுடைய மனசு திரும்ப திரும்ப அவன் கிட்ட போகுது. ஆனா அவன் இப்பொழுது அன்பு செய்யாதவனாக, அந்த மார்பை எனக்கு அளிக்காதவனாக இருக்கிறான். இப்போ அப்ப அதுல வரக்கூடிய துன்பத்தை அவன் என்ன கண்டுக்குவா போறான்? அதனால இது யாராவது நாமளாவா போய் கேட்டோம், அவனாதானே வந்தான், இப்ப அவனே தானே இந்த பாடுபடுத்துறான் அப்படிங்கிற மாதிரி இந்த பாடல். முன்னாடி வரக்கூடிய 5 வரி எப்படிப்பட்ட குறிஞ்சி திணை, குறிஞ்சி அந்த மலை எப்படிப்பட்டது அப்படிங்கறத பத்தின வர்ணனை, ரொம்ப அழகான வர்ணனை. முருகு உரள் முன்பொடு, முருகுன்னா முருகன், தமிழ் கடவுளாக இது குன்ற கடவுளாகிய முருகனை போன்ற, உரள்னா அவனை ஒப்ப வலிமையோடு திகழ்கின்ற யானை. முருகு உரள் முன்பு, முன்புன்னா வலிமை. கடும் சினம் செருக்கி, தன்னுடைய கடுமையான சினத்தின் காரணமாக போரிடுகின்ற யானை. பொருத யானை, அப்படி போரில் ஈடுபடுகின்ற யானை, அதனுடைய தந்தங்கள் வெண்மையான தந்தங்கள் போர்ல பயன்பட்டதுனால குத்தி கிழித்து சிவப்பாக ஆகியிருக்கின்றன. அதனுடைய யானையினுடைய வெண்மையான தந்தம் இப்பொழுது சிவப்பு நிறம் பொருந்தியதாக இருக்கிறது. அதை எதுக்கு ஒரு ஓமையா சொல்றாரு கபிலர்னா, வாழையினுடைய கொழுமுகை, வாழைப்பூ, வாழைப்பூ அப்படியே இப்படி கோஞ்சி இப்படி வளர்ந்துருக்கிறது நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். அந்த 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 வாழை ஒரு மாதிரி இளம் சிவப்பு நிறத்துல தான் இருக்கும் இல்லையா வாழைப்பூ. அதுல கொஞ்சம் கொஞ்சம் அந்த பிரிஞ்சு பூ வச்ச மாதிரி இருக்கும். அதனுடைய முதல் மடல் இப்படி விரிஞ்சு அதுல பூ வாழையில உள்ள இருக்கக்கூடிய அந்த வாழை இது தெரியும். அதை எதுக்கு எப்படி சொல்றாரு அப்படின்னா, இந்த மாதிரி போர்ல ஈடுபட்டு குத்தி கிழித்த யானையினுடைய நீங்க காட்டுறது புன்னை. ஆமா, யானை தந்தம் இங்க கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் இருக்கு. தந்தம் போர்ல ஈடுபட்டு குத்தி கிழிச்சதுனால ரத்தம் படிந்திருக்கக்கூடிய அந்த யானை தந்தம் போன்ற வாழை மாடல், வாழைப்பூ. அந்த பூல லேசா அந்த பூ தெரியும் இல்லையா? அந்த மொத்த வாழைப்பூல மேல அது ஒரு ஒரு தோடு விரிஞ்சு கொஞ்சமா பூ தெரியும். அது எப்படி இருக்குன்னா, பெண்கள் கூந்தல் அப்படி முடிச்சிருப்பாங்க, நம்ம கோடாலி முடிச்சுன்னு சொல்லுவாங்க. கூந்தல்ல கொண்டை போட்டிருப்பாங்க, இப்படி போட்டு எடுத்து இப்படி கொண்டை மாதிரி போட்டு அது மேல கொஞ்சம் பூ வச்சிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது பார்ப்பதற்கு வாழை மடல் மாதிரியே இருக்கும். அந்த கொண்டை இப்படி நீளமா நீளமா, அது ரவுண்டு கொண்டை இல்ல, சும்மா அப்படி வீட்டுல அப்படி போட்டு எடுத்து தலைய முடிச்சு அப்படி விட்டுருப்பாங்க. அது வாழைப்பூ மாதிரியே இருக்கிற கொண்டை. ரொம்ப அழகா கவனிச்சிருக்காரு மனுஷன். வாழை ஈன்ற வையேந்து கொழுமுகை மெல்லியல் மகளிர் ஓதி என்ன, ஓதினா கொண்டை, தூக்கி முடிச்சு போட்ட ஒரு கொண்டை. பூவோடு துயல் வரும் மால்வரை நாடனி. இது அசப்புல பார்ப்பதற்கு, பெண்களுடைய அந்த கூந்தலை முடித்து வைத்த அந்த ஓதி பார்ப்பதற்கு போரில் ஈடுபட்டு ரத்தம் தோய்ந்த அந்த யானையினுடைய தந்தத்தை போல இருக்கக்கூடிய வாழை மடலை ஒத்த, இப்படிப்பட்ட வாழை மடல்கள் பூத்திருக்கக்கூடிய நாடனவன், அந்த நாட்டை சேர்ந்தவர். மால்வரை நாடனை இறந்தோர் உலர்கொள், இறந்தல் அப்படின்னா யாசகம் செய்தல், இறந்து நிற்றல், பின்னாடியே போய் கெஞ்சு நிற்றல். அப்படி யாராவது அவனை கெஞ்சினாங்களா? யாரும் இல்லையே, அவனே தானே வந்தான். திருந்து இழை தொய்யில் வனமுலை வரி வனப்பு இழப்ப. தொய்யில்னா மார்புல எழுதக்கூடிய அழகான வடிவங்கள். அந்த காலத்துல சந்தனத்தினால காதலனோ கணவனோ அன்போடு இருக்கும் பொழுது, காதல் புரிகிற நேரத்துல
பெண்களுடைய மார்புல அப்படி தொய்யில் எழுதுகிற வழக்கம் இருக்கு. தோள்கள்லையும் மார்பிலையும் இப்படி அந்த சந்தனத்தால வரைந்து விடக்கூடிய அழகான ஏதாவது உருவங்களை வரைந்து விடக்கூடிய ஒரு பழக்கம் இருந்திருக்கிறது. தொய்யில் வனமுலை வரிவனப்பு இழப்ப. அந்த தொய்யில் எழுதப்பட்ட அழகான மார்பானது இப்பொழுது அதனுடைய அழகை இழந்து நிற்குமாறு பயந்து எழு பருவரல் தீர, இந்த மாதிரியான துன்பம் மிகுதியாக வரும்படியாக நயந்தோர்க்கு உதவா நாரில் மார்பே. இப்படி நயந்து நிற்கக்கூடியவர்களுக்கு உதவாத மார்பினை உடைய அவனை யாராவது சென்று, அவனுடைய மார்பு சொல்றாங்க, இவளுடைய அழகான தொழில் எழுதப்பட்ட வனமுலை மார்புகள் இப்பொழுது அழகிழந்து விட்டன, அவனுடைய மார்பு நாரில் மார்பாக, அதாவது இறந்து காதலிப்பவர்களுக்கு இன்பம் கொடுக்காத ஒரு மார்பாக அது இருக்கிறது. அதனால அப்படிப்பட்டதை நானா இறந்து கேட்டேன், அவனாதானே வந்து என் மேல் காதல் கொண்டான், அவனாதானே வந்து இதெல்லாம் எனக்கு செஞ்சு வச்சான், ஆனா இப்ப அவன் வரமாட்டேங்கிறான், வேற யாரோடையோ இருக்கான் அப்படின்னா யாராவது அவனை போய் இப்ப கெஞ்சுவாங்களா அப்படின்னு சொல்றான். சொல்றது கிட்டத்தட்ட கெஞ்சுறதுதான், ஆனால் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, அவன் வரலன்னா பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு ஜாடையான கோபம். ஆனால் அது கோபம் இல்லை, அதுதான் ஆசை, காதல் தான் அது. இங்க அது பரத்தையினுடைய குற்றாவும் அது எடுத்துக்கலாம். பரத்தை வந்து நானா கூப்பிட்டேன், அவனாதானே என்கிட்ட வந்தான். இப்ப தலைவிக்குமே களவு காலத்துல அவனாதான் வந்தான். அதே போல பரத்தையரிடமும் பல பேரிட போற மாதிரி அந்த பரத்தை கிட்ட இவனேதான் தானா போனான். அப்போ வந்து இப்ப வரமாட்டேங்கிறான் அப்படின்னா அவன் அந்த நயனில் மார்பு இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன அப்படிங்கிற மாதிரி பரத்தை வந்து, காதல் பரத்தை வந்து தலைவியினுடைய அணுக்கமாக உள்ள பாங்கர்கள் கேட்கும்படியாக இதை சொல்வது அப்படிங்கிற துறையும் இதுல இருக்கு. நம்ம அதையும் எடுத்துக்கலாம், ரெண்டுமே பொருந்தக்கூடிய ஒன்றுதான். ஒன்று தோழியிடம் தலைவி சொன்னதாகவும் இதை பொருத்திக்கலாம், அல்லது தலைவிக்கு பாங்காகினவர்கள் கேட்கும்படியாக பரத்தை சொன்னதாகவும் எடுத்துக்கலாம், காதல் பரத்தை சொன்னதாகவும் இதை எடுத்துக்கலாம். ரெண்டு பேருக்கும் பொருந்தி வரக்கூடிய, ரெண்டு பேரையுமே ஆக மொத்தம் அவன் ஏமாத்துறான். அவன் பல பேரிடம் போகக்கூடிய இயல்புடையவன், அதனால அவன் வந்து இப்ப இவங்க ரெண்டு பேர்ட்டையும் இல்லாம வேற யார்ட்டையும் இருக்கான், அவ்வளவுதான். அந்த மாதிரியான ஒரு பாடலோடு இதை பொருத்தி பார்த்துக்கலாம். சரி, அழகான பாட்டு இல்லையா? முருகு உரழ் முன்பொடு கடும் சினம் செருக்கி பொருத யானை வெண்கோடு கடுப்ப. இந்த உரழ கடுப்ப இதெல்லாம் ஓமானம், அந்த இது ஓமை, அது போன்ற அப்படிங்கிறது. வாழை ஈன்ற வையேந்து கொழுமுகை மெல்லியல் மகளிர் ஓதி என்ன, ஓதினா கொண்டை, அப்படி எடுத்து இப்படி போட்டிருக்கிற கொண்டை. பூவோடு துயல் வரும் மால்வரை நாடனை இறந்தோர் உலர்கொள் தோழி திருந்து இழை தொய்யில் வனமுலை வரிவனப்பு இழப்ப பயந்து எழு பருவரல் தீர நயந்தோர்க்கு உதவா நாரில் மார்பே. பருவரல் தீர, எங்களுடைய துன்பம் தீரும்படியாக அவனுடைய மார்பை அவன் நல்கவில்லை, அதனால இப்ப என்ன பயன், ஒரு பயனும் இல்லை அப்படின்னு சொல்றான். சரி, அடுத்த பாட்டு போலாமா? கனி புன்குன்றனார். கணியன் பூங்குன்றனார் கேள்விப்பட்டிருக்கோம், இது கனி புன்குன்றனார். கணியன் பூங்குன்றன் ஒரே ஒரு பாட்டு தான் இருக்கு, புறநானூர்ல இருக்கு. ஒரே ஒத்த பாட்டால அவர் வந்து அவ்வளவு புகழ் பெற்றவர். அந்த இது வந்து கனி புன்குன்றனார். ஆனா இந்த பாட்டுல வந்து அவ சொல்றா, பிரிவிடை மெலிந்த தலைமகள் வன்பொறை எதிர் மொழிந்தது. இந்த மாதிரி ஊர்ல அலர் தூற்றும் பொழுது இந்த மாதிரி அலருக்கெல்லாம் எப்படி பொறுத்து கொள்வது என்பதை அறியாதவளாக அல்லது புரியாதவளாக, இதை எப்படி எதிர்கொள்வது அப்படின்னு தெரியாதவளாக தலைவி சொல்றதாக இருக்கிறது. ஏனென்றால் அதுக்கு சில ஓமைகளை அவ சொல்றா, அந்த ஓமை தான் இந்த பாட்டை அழகாக்குது. மரம் சா மருந்தும் கொள்ளார் மாந்தர் உரம் சா செய்யார் உயர்த்தவம் வளம் கெட பொன்னும் கொள்ளார் மன்னர் நன்னுதல் நாம் தம் உண்மையின் உளமே அதனால் தாம் செய்பொருள் அளவு அறியார் தாம் கசிந்து என்றூள் நிற்ப நீளிடை ஒழிய சென்றோர் மன்ற நம் காதலர் என்றும் இன்ன நிலைமைத்து என்ப என்னோரும் அறிப இவ்வுலகத்தானே. மரம் சா மருந்தும் கொள்ளார் மாந்தர். ஒரு மரத்திலிருந்து பயன் கொள்ள வேண்டும் என்றால், அது ஒரு மருந்தாக பயன்படக்கூடிய மரத்தை பயன் கொள்ள வேண்டும் என்றால், அந்த மரம் அடியோடு அழிந்து போகும்படியாக அதை கெடுத்து யாரும் அதுல இருந்து மருந்து எடுக்க மாட்டாங்க. அது அக்கிளைகளை பறிச்சுப்பாங்க, இலைகளை பறிச்சுப்பாங்க, அதை அப்படியே துளிர்க்க விடுவாங்க, அதை இன்னும் நல்லா வளர விடுவாங்க. அப்படிதான் ஒரு மருந்து எடுக்க முடியும். ஒரு மூலிகையை பறிக்கும் போது அந்த ஒட்டை அப்படியே வேரோட எடுத்துட மாட்டாங்க, மேபி எடுப்பாங்களா இருக்கும், ஆனால் அது இன்னொன்று உண்டு பண்ணிட்டு தான் அதை எடுப்பாங்க. அப்படிதான் மூலிகை பறிக்கிற வழக்கம். அப்படியே அடியோடு அதை பறிச்சு எடுத்து வந்து அந்த செடியே இல்லாத மாதிரி யாரும் ஆக்கிட மாட்டாங்க. மரம் சா மருந்தும் கொள்ளார் மாந்தர். அந்த மரமே இல்லாமல் போகும்படியாக அந்த மரத்திலிருந்து யாரும் மருந்தை எடுக்க மாட்டார்கள், அதுதான் உலக வழக்கம். அதே போல உரம் சா செய்யார் உயர்த்தவம். உயர்த்தவம் செய்பவர்கள் தங்களுடைய வலிமை முற்றிலுமாக கெட்டு போகும்படியாக, எழுந்து நிற்கவே முடியாது கெட்டு போகும்படியாக யாரும் தவம் செய்ய மாட்டார்கள். இப்ப நம்ம கௌதம புத்தருடைய இதுவும் நமக்கு தெரியும்.
அவர் ஞானத்தை தேடி அப்படி செய்யும் பொழுது அவர் அப்படிதான் தவம் செய்யறாரு. ஆனா ஒரு கடத்துல புரிஞ்சுக்கிறாரு, இப்படி உடலை வருத்தி செய்யக்கூடிய தவத்தினால எந்த பயனும் கிடையாது, உள்ளொளி என்பது வேறு அப்படின்னு புரிஞ்சுட்டு அவர் அதுல இருந்து வெளியில வராரு. சுஜாதா என்கிற அந்த பெண் அந்த போதி மரத்தின் அடியில அவருக்கு அந்த பாயசம் கொடுக்குறா, பால் பாயசம் கொடுக்குறா அப்படிங்கிற கதைகள்லாம் நம்ம படிச்சிருக்கோம். சோ இது உரம் சா தவம் செய்யார் உயர்த்தவம். நம்முடைய வலிமை முழுமையாக கெட்டும் போடும்படியாக, உயிரே போகும்படியாக யாரும் உயர்த்தவத்தை மேற்கொள்ள மாட்டார்கள். அதே போல வளம் கெட பொன்னும் கொள்ளார் மன்னர். மன்னவர்கள் வரி வசூல் செய்யும் போது மக்களிடையே அவங்க விளைஞ்ச விளைச்சலுக்கு அதுல இருந்து ஒரு பங்கு தான் எடுத்துப்பாங்களே ஒழிய மொத்தமாக அவங்களுடைய செல்வத்தை எல்லாம் சுருட்டிக்கிற வரியை யாரும் வாங்க மாட்டாங்க. இந்த காலம் மன்னராட்சி அப்படின்னும் போது மன்னர்களும் ஒரு அறநெறியோடு தான் வரி வாங்குவாங்க. எவ்வளவு விளைச்சல் இருக்கிறதோ அந்த விளைச்சலுக்கு தக்கதான் வரி வாங்குவாங்க. இந்த வருஷம் போகம் நல்லா விளைஞ்சிருக்கு அப்படின்னா அதுக்கு தக்கின வரி, அடுத்த வருஷம் மழை போயிடுச்சு கொஞ்சமா தான் விளைச்சல் இருக்குன்னா அப்ப அதுக்கு தக்கின வரி தான் வாங்குவாங்க. அந்த பொண்ணையெல்லாம் சுரண்டி மொத்தமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய வரியை மன்னர்கள் கொள்ள மாட்டார்கள். அப்படி பண்ணா அவனுடைய ஆட்சியை அழிஞ்சிரும். நன்னுதல் நாம் தம் உண்மையின் உளமை, அதுதான் நமக்கும் அதுதான். இப்போ நம்ம அந்த அன்போட தான் இருந்தோம். பிரிஞ்சு போனால் வருந்துவோம் என்பது அவனுக்கு தெரியும். ஆனாலும் அவன் நம்மை துயரற வைத்து விட்டு இங்கே நம்மை விட்டு விட்டு அவன் நெடிய பாலை வழியில, வெயில் விளங்குகின்ற நெடிய பாலை வழியில அவன் இப்பொழுது பொருள் செய்வதற்காக பிரிந்து போய்விட்டான். அப்போ என்னுடைய உயிர் போகும்படியான பிரிவு துன்பத்தை கொடுத்து அவன் இப்படி போவது என்பது சரிதானா? அது சரியானதா? யாராவது இப்படி உலகத்துல செய்வாங்களா? மனம் மருந்தும் கொள்ள மாட்டார்கள், உயர்த்தவம் செய்ய மாட்டார்கள், மன்னன் இப்படி வரி வசூல் செய்ய மாட்டான் என்றால் ஒரு அன்புடையவர்களை அவர்கள் நொந்து நோகும்படியாக அவர்களுடைய உயிர் பிரியக்கூடிய அளவுக்கு துன்பத்தை கொடுத்து விட்டு யாராவது பொருள் செய்ய வேண்டும் என்று பொருந்து போவார்களா? அந்த பொருளை எப்ப வேணாலும் செஞ்சுக்கலாமே, ஆனால் இந்த அன்பு இந்த வாழ்க்கை கிடைக்குமா அப்படின்னு சொல்லி அவ கேட்கிறான். தாம் செய்பொருள் அளவு அறியார் தாம் கசிந்து என்றூள் நிற்ப நீளிடை ஒழிய. நீளிடை நீண்ட பாலைவனத்தின் வழியாக, அது பாலை என்பது இங்க வறண்ட நிலம். என்றூள் நிற்ப வெயில் என்றும் நிலை பெற்று நிற்கக்கூடிய அந்த நீண்ட வழியின் வழியாக சென்றோர் மன்ற நம் காதலர், நம்முடைய காதலர் நம்மை விட்டு பிரிந்து விட்டு சென்று விட்டான் என்றும் இன்ன நிலைமைத்து என்ப. இதுதான் நிலைமை. என்னோரும் அறிவு இவ்வுலகத்தானே. இந்த உலகத்தை அவர் அறிந்தபடி இப்படி யாராவது செய்வார்களா அப்படின்னு அவ கேட்கிறா. அறிந்தவரா? சான்றோர் ஆடவரின் இயல்பு இது என்றுதான் சொல்லுவார்கள். இப்படிதான் அவங்க இருப்பாங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ண முடியும்? நம்முடைய வருத்தம் நம்முடையதுதான். இதை புரிந்து கொள்பவனாக அவன் இல்லையே அப்படின்னு சொல்லி இங்க தலைவி அதை சொல்றான். தலைவன் பொருள் காரணமாக பிரிய தலைவி தோழி ஆற்றிரு அப்படின்னு சொல்லி அவளை வற்புறுத்துறான். புரி பொறுத்துக்கோ கொஞ்ச நாள் அப்படின்ட்டு. அதற்கு பதில் சொல்லும்படியாக தலைவி சொல்லும் போது, அவருடைய அன்பு காரணமாக உயிர் தரித்திருந்தோம். அவன் என்னுடைய உயிர் இருந்ததே அவனுடைய அன்பினாலதான். இப்ப அவனுடைய அன்பு கிடைக்கல, அதுக்கு இன்னும் நாளாகும் அப்படின்னா இந்த உயிரை தரித்திருப்பதுல என்ன பிரயோஜனம் இருக்கிறது? அந்த அந்த முக்கியத்துவம் அவனுக்கு புரியல இல்லையா? அதனாலதானே அவன் கிளம்பி போனான் அப்படின்னு இந்த பாட்டுல சொல்றான். அதான் இந்த பாடல். பாட்டை ஒரு தடவை பார்த்துருவோம். மரம் சா மருந்தும் கொள்ளார் மாந்தர், உரம் சா செய்யார் உயர்த்தவம், வளம் கெட பொன்னும் கொள்ளார் மன்னர், நன்னுதல் நாம் தம் உண்மையின் உளமே, அதனால் தாம் செய்பொருள் அளவு அறியார் தாம் கசிந்து என்றூள் நிற்ப நீளிடை ஒழிய சென்றோர் மன்ற நம் காதலர் என்றும் இன்ன நிலைமைத்து என்ப என்னோரும் அறிவ இவ்வுலகத்தானே. இந்த உலகத்தவர்கள் எல்லாம் சொல்லுவாங்க, இதுதான் ஆடவனுடைய இயல்பு என்று சொல்லுவார்கள், அவ்வளவுதான். ஆனால் என்னுடைய உயிர் போகக்கூடிய துன்பத்தை யாரும் அறிந்து கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லி சொல்றான். அடுத்த பாட்டும் கிட்டத்தட்ட இதே மாதிரியான ஒரு பாடல் தான். தேவனார் எழுதிய பாடல், நெய்தல் திணை. ரொம்ப நாளைக்கு வரை திருமணம் என்ற பேச்சையே எடுக்காமல் அவன் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறான். அதனால வருத்தப்படக்கூடிய தலைவியும் தோழியும், ஊர்ல எப்படி அலறி எழுகிறது தெரியுமா உனக்கு? நீ அன்பு செய்தாய், அந்த அன்புனால அலறி எழுந்தது, அந்த அலறுதான் எங்களுக்கு துன்பமாகிறது அப்படிங்கிற மாதிரி இந்த பாட்டுல சொல்றாங்க. அறிந்தோர் அறநிலர் என்றலின் சிறந்த இன்னுயிர் கழியினும் நனி இன்னாதே, புன்னை அம் காணல் புனர்குறி வாய்த்த பின் ஈர் ஓதி என் தோழிக்கு அன்னோ, படுமணி யானை பசும்பூட் சோழர் கொடி நுடங்கு மருகின் ஆற்காட்டு ஆங்கன், கல்லுடை தடவில் புல் ஒலித்து ஓவா தேர் வழங்கு தெருவின் அன்ன கவ்வை ஆகின்றது ஐய நின் அருளே. ஐய நின் அருள், நீ அருள்தான் செய்கிறாய், அன்பு செய்கிறாய்.
நீ சொன்ன இடத்துக்கெல்லாம் நாங்க வரோம். அதுதான் இங்க சொல்றா. புன்னையம் காணல் புனர்குறி வாய்த்த பின்னீர் ஓதி என் தோழிக்கு. நீ வந்து காணலம் சோலையில புன்னை மரத்துக்கு கீழே வந்து நில்லுங்கன்னு சொல்லி ஒவ்வொரு தடவையும் சொல்லி அனுப்புற. நீங்க சொல்லி அனுப்பும் போதெல்லாம் நாங்க வந்து நிக்கிறோம் அங்க. நாங்க நீங்க சொல்லும் போதெல்லாம் அங்க வரோம். அப்போ நீ அப்படி அன்பு செய்வதனாலேயே இந்த ஊரில் அலறி எழுகிறது. இந்த ஊர் வந்து ஓயாத ஊர், இரவுலும் தூங்காத ஊர். நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். இது நெய்தல் திணை. நெய்தல் திணையில இரவுலும் பெண்கள் முடித்துக் கொண்டிருந்து ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அதனால எங்க ஊர் பக்கம் வந்து அவ்வளவு ஈஸியா வந்துட முடியாது அப்படிங்கிறத முன்னாடியே சொல்லியிருக்க ஒரு பாட்டில். இங்க வந்து நீ செய்த அன்பினாலேயே இந்த ஊரில் அலறி எழுகிறது. அந்த அலறி எப்படி இருக்கு அப்படின்னா, சோழர்களுடைய ஆற்காடு என்ற ஊர்ல அதனுடைய தேர் வழங்கு தெருவுல எப்பவுமே ஆரவாரமா இருக்கும் அந்த தெரு. அவர்களுடைய தேர் வழங்கக்கூடிய அந்த தெரு கல் பானைகள் நிறைந்ததாக அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வந்திருக்கக்கூடிய அந்த தெரு வந்து எப்பவும் ஆரவாரமாக மக்கள் சூழ்ந்ததாக இருக்கும். அந்த ஆரவாரம் எப்படி அங்க எழுமோ அந்த ஆற்காட்டினுடைய தேர் வழங்கு தெருவுல, அதே போல அலர் எங்க ஊர்லயும் எழுகிறது. இப்ப நீ செய்த அன்புதான் இதற்கும் காரணம். நீ அன்பு செய்த அது எங்களுக்கு பிடிச்சிருந்தது. ஆனால் இந்த அலரை என்ன செய்வது? அதையும் நீயே ஏதாவது செஞ்சுதான் ஆகணும் இப்போ. அதனால இந்த அலரை அப்படியே விட்டுற முடியாது. நீ விரைந்து ஏதாவது ஒரு முடிவெடு அப்படின்னு சொல்லி சொல்றான். அறிந்தோர் அறநிலர் என்றலின் சிறந்த இன்னுயிர் கழியினும் நனியின்னாதே. என்னுடைய சிறந்த உயிரே போவதாக இருந்தாலும் நான் தலைவனை ஒன்னும் சொல்ல மாட்டேன். நான் வந்து அதை வந்து எப்படி வந்து அவனை குறை சொல்ல முடியும்? அவன் என் மேல் அன்பு காட்டியவன் அல்லவா? அவனை வந்து தலைவன், அயலவர் வந்து அவனை அறமற்றவன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அப்படி அவனை அறமற்றவன் சொல்லக்கூடிய வார்த்தைகள் இவளை வருத்துது, தலைவியை வருத்துது. அவன் அறமற்றவன் ஊரார் சொல்றது உண்மைதானே? ஏனென்றால் அவன் தொடர்ந்து அவளை பகற்குறியிலேயே பார்க்கணுங்கிறான், வாங்குறான், அவளும் போய் நிக்கிறா. ஆனா உண்மையாகவே அவன் அறமுடையவனா இருந்தா என்ன பண்ணிருப்பான்? திருமணம் செய்து கொண்டிருப்பான் சீக்கிரமாகவே. இப்படி எல்லாம் அலக்கழிக்க மாட்டான் இல்லையா? ஆனால் ஊரார் அவனை அறமற்றவன் என்று சொல்லும் பொழுது அந்த சொல் இன்பமற்ற சொல் இவளை வருத்துகிறது. என்ன வருத்துதுதான். ஆனா என்ன பண்ண முடியும்? புன்னை அம் காணல் குறிவாய்த்த பின்னீர் ஓதி என் தோழிக்கு அன்னோ. பின்னீர் ஓதி நம்ம ஏற்கனவே முன்னாடி பாட்டுல பார்த்தோம். ஓதி என்பது பூக்களை வைத்து அப்படி போட்ட கொண்டை, வாழை மடல் போல போட்ட கொண்டை அது. புன்னையம் காணல் புனர்குறி வாய்த்த. நீ என்ன இடத்துக்கு வான்னு சொன்னியோ, புனர்குறி அப்படின்னா எந்த இடத்துல வந்து சந்திக்க சொன்னியோ அங்கெல்லாம் வந்து அவள் அழகான கூந்தலை, கொண்டையிட்ட கூந்தலை உடையவளாக என்னுடைய தலைவி வந்து உன்னை சந்திச்சான். ஆனால் அவளுக்கு இந்த ஊரார் உன்னை அறமற்றவன் என்று கூறக்கூடிய சொற்களை கேட்கும் போது மனசு வலிக்குது. ஒண்ணும் பண்ண முடியல எங்களால. என்ன பண்ண முடியும்? எப்படிப்பட்ட அலர் ஊர்ல எழுது அப்படின்னு உனக்கு தெரியாது. எப்படிப்பட்ட அலர் எழுகிறது என்றால், படுமணி யானை பசும்பூர் சோழர். அழகான ஒலிக்கின்ற யானைகளை மணிகளை கட்டி கொண்டிருக்கக்கூடிய யானைகளையும், அந்த கழுத்துல யானைக்கு மணி கேட்டிருக்காங்க, நடக்கும்போது ஒலி எழுப்பு. பசும்பூர் சோழர் அழகான அணிகலன்களையும் அணிந்த, சிறந்த அணிகலன்களையும் அணிந்த கொடி நுடங்கு மருகின், மருகுனா தெரு, கொடி நுடங்கு கொடிகள் அசையக்கூடிய தேர்கள் செல்லக்கூடிய வீதி. ஆற்காட்டு ஆங்கன் கல்லுடை தடவில் புல் ஒலித்து ஓவா. கல் நிறைந்த பானைகளை எடுத்துக்கொண்டு அந்த வீதி வழியாக செல்கிறார்கள். அந்த கல் வந்து நல்லா நுரைச்சு இருக்கிறதுனால அது மேல வண்டிகள் ரீங்காரம் செய்கின்றன. அது நல்லா நுரைச்ச அந்த கல்லு மேல புல் என்பது இங்கே புல் ஒலித்து அப்படிங்கிறது வந்து அந்த கல் பானைகளின் மேல் வண்டுகள் ஒலி செய்கின்றன. அப்படியே சுத்திக்கிட்டே வருது. பானையில கல் வச்சு எடுத்துட்டு போறாங்க, வீதிகள்ல குவிக்கொண்டு போகிறார்கள். அது போது வந்து புல் ஒலிப்ப. இங்க புல்லு வந்து வண்டுதான் புல் அப்படின்னு சொல்றாரு. புல் ஒலித்து ஓவா தேர் வழங்க தெருவின். அப்போ ஒரே ஆரவாரம். யானைகள் மணியுடைய யானைகள் செல்லக்கூடிய, தேர் வழங்கக்கூடிய, கல் விற்கக்கூடிய அந்த தெருவுல எப்படி ஒரு ஆரவாரம் எப்பொழுதும் கேட்டுக்கொண்டே இருக்கமோ அதே போல ஆரவாரம் உங்கள் இருவருடைய காதலை பற்றியும் அலராக எழுகிறது. யாரும் ரகசியமாலாம் பேசிக்கல, வெளிப்படையா பேசுறாங்க. இந்த ஆரவாரம் எப்படி வெளிப்படையாக கேட்கிறதோ ஆற்காடு என்கிற சோழர்களுடைய அந்த நகரத்துல, அதே போல ஊர்ல எல்லாம் இப்ப பேசுது. அவன் கூப்பிடுறான், இவ போறா, அங்க போய் புன்னை மரத்துக்கு நிக்கிறான், அவன் வரான் பாக்குறான் அப்படிங்கிற செய்தி வந்து எல்லாரும் பேசுறாங்க. உன்னை அவர்கள் அறமற்றவன் என்றும் சொல்கிறார்கள். இப்படி அலைக்கழிக்கிறானே அப்படின்னு. அதை கேட்டு தலைவி வந்து வருந்துறா. ஆனா என்ன பண்ண முடியும் எங்களால ஒண்ணும் செய்ய முடியல அப்படின்னு சொல்லி, இனிமேல் ரொம்ப நாளைக்கு இதே மாதிரி செய்ய முடியாது, விரைவில் அவளை திருமணம் செய்து கொள் அப்படின்றத இங்க சொல்றா. தேவனார் எழுதிய பாடல். ஆற்காடை சிறப்பித்து சொல்லக்கூடிய ஒரு பாட்டாக இது இருக்கு. அறிந்தோர் அறநிலர் என்றலின் சிறந்த இன்னுயிர் கழியினும் நனியின்னாதே. புன்னையம் காணல் புனர்குறி வாய்த்த பின்னீர் ஓதி என் தோழிக்கு அன்னோ. படுமணி யானை பசும்பூட் சோழர் கொடி நுடங்கு மருகின் ஆற்காட்டு ஆங்கன்
கள்ளுடை தடவில் புல் ஒளித்து ஓவா தேர்வழங்கு தெருவின் அன்ன கௌவை ஆகின்றது ஐய நின் அருளே. கௌவைனா ஆரவாரம். சரி, இதோட இந்த பாடலோட நம்ம நிறுத்திப்போம். 3 பாடல் பார்த்திருக்கோம். அடுத்த பாடல் அடுத்த வகுப்புல பார்க்கலாம். பாய்.